நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு 5 நாட்கள்ல வெளியாக உள்ள நிலையில நடிகர் ரஜினிகாந்த் ஆன்மீக பயணமா இமயமலைக்கு சென்றிருக்காரு. முன்னதா மோடி மீண்டும் வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் பட வெற்றிக்கு பிறகு திரைப்படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சிட்டு வராரு. ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்தார். இந்த படம் அமிதாப் பச்சன், ராணா ரகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. சமீபத்தில் வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சது. இதனை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிக்க போறாரு. கூலி திரைப்படம் ஷூட்டிங் அடுத்த மாதம் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த இடைவெளியில் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அபுதாபி சென்றிருந்தார். அங்க லூலு நிறுவனத்தின் தலைவர் யூசுப் அலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தனது சொந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல அழைத்து சென்று அமீரகத்தில் பல இடங்களை சுற்றி காமிச்சாரு. அமீரகத்தில் உள்ள பல அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபல தொழிலதிபர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்து நட்பு ரீதியாக உரையாடினாங்க. இதனையடுத்து அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள BABS இந்து கோயிலுக்கு சென்றார். தொடர்ந்து அபுதாபியில் உள்ள ஷேக் சையத் பிரம்மாண்ட மசூதிக்கும் சென்று ரஜினி பார்வையிட்டார். இதனிடையே அமீரக அரசு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு மிகவும் உயரிய கௌரவங்களில் ஒன்றான கோல்டன் விசாவை வழங்கி சிறப்பித்தாங்க. இதனையடுத்து நேற்று அபுதாபியில் இருந்து சென்னை திரும்பினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்நிலையில் இன்று காலை இமயமலைக்கு நடிகர் ரஜினிகாந்த் புறப்பட்டு சென்றிருக்காரு. முன்னதா போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினியிடம் செய்தியாளர்கள் அடுத்தடுத்து கேள்வி எழுப்புனாங்க. அதில் ஆன்மீக பயணமா இமயமலைக்கு பயணம் எப்படி இருக்கு என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொரு வருடமும் போகிறேன், கேதார்நாத், பாபாஜி குகை போன்ற இடங்களுக்கு செல்ல உள்ளேன் என்று தெரிவிச்சிருக்காரு. இதனடுத்து அடுத்த கேள்வியா மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சாரி, அரசியல் தொடர்பான கேள்வி கேட்காதீங்க, நிச்சயமா அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது சொன்னா மிக பெரும் சர்ச்சையா போயிடும், நான் அந்த மாதிரி எந்த கேள்விக்கும் பதில் சொல்றதில்ல, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா இசையா கவிதையா என்ற போட்டி தமிழ் திரைப்பட உலகில் இருந்துட்டு வருது. அது தொடர்பான கேள்விக்கு அண்ணா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இறுதியாக வேட்டையன் படம் ஷூட்டிங் முடிஞ்சு எப்படி வந்திருக்கு படம் என்று கேட்ட கேள்விக்கு, படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக வந்திருக்கு, நிச்சயமாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க, சமூக கருத்துள்ள படமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.